ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். நான் பாசுமதி அரிசியில் செஞ்சுருக்கேன். நல்லாவே சூப்பராகவே உதிரி உதிரியாகவே வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக உள்ள வீட்டரிசியில் கூட செஞ்சாலும் சூப்பராகவே வரும். இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். கடையில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை நான் பிச்சு போட்டிருக்கேன், அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 5 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு அதை பொன்னிறம் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இனி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 1/4 கிலோ தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கியாச்சு. எண்ணெயெல்லாம் இப்போ மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ பொடி பொடியாக வெட்டினா புதினா கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இனி மசாலாஸெல்லாம் ஆட் பண்ணியெல்லாம் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு இது காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இனி நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் காளானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காளான் சேர்த்துருக்கேன். காளான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸாக இருக்கனால நான் காளானை முழுசாகவே போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 2ஆக வெட்டி கூட போட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் அந்த காளானில் இறங்குறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் நம்ம 1/2 கப் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நம்ம கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல தரதரன்னு நல்ல தண்ணி கொதிச்சிருக்கு. இனி நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பாசுமதி அரிசியை நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டரிசியை நார்மலாக சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராகவே இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டியிருக்க கொத்தமல்லி கீரை, அரை மூடி லெமன் சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
இனி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி அரிசியெல்லாம் மேலே வந்திருக்கு. லைட்டாக அரை வேக்காடு வந்து வெந்திருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ ஒரு மூடி போட்டுட்டு வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு அடிக்கிற உரல் இருக்குல்ல, அந்த உரலை தூக்கி நம்ம மேலே வச்சிடலாம். இந்த இது இல்லாதவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கூட வச்சு வெயிட் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சூப்பராக அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக பளபளன்னு வந்திருக்கு. சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயாச்சு.